வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது வந்து ரம்புட்டான் N18 வெரைட்டிஸ். இது ரொம்ப பெரிய மரம். இது எல்லாமே என்ன பார்த்தீங்களா, அந்த வரிசையில் இருக்குது அவ்வளோவுமே மாடி தோட்டத்துக்குன்னு வச்சுருக்குது தான் ஃபுல்லாக. அது அவ்வளோ மரமும் நீங்கள் பார்க்கலாம். அதில் மாமரம், களப்பாடி எல்லாமே இப்போது இந்த வண்டியில் யார் ஏற்றிட்டு போகிறது தான். ஏன்னா மாடி தோட்டம் ஆர்டருக்கு இந்த வண்டியில் ஏற்றிட்டு போகிறது தான் ரெடியாக இருக்குது. இது பாருங்கள், எல்லாமே பிஞ்சு எவ்வளோ பிஞ்சு காய் போட்டிருக்கு பார்த்தீங்களா. மரம் ஹைட்டும் கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே உள்ளது தான். எல்லாமே இந்த மாடி தோட்ட பர்பஸுக்கு இந்த மாதிரி பெரிய கவரில் தான் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் மாடி தோட்டத்துக்குன்னு. இது வந்து நீங்கள் கவர் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்தீங்களா, செடிகள் எவ்வளோ தளிர், பூ, இது எல்லாமே இனி பூவாக வரை தான். சிலவங்களுக்கு வந்து டவுட் வரும், ரம்புட்டான் வந்து சென்னையில் வருமா, திண்டுக்கல்லில் வருமா அப்படின்லாம் கேட்குறாங்க. பார்த்தீங்களா, இது வந்து பாறை தான். நேராக பார்த்தீங்கன்னா அடுத்த செடி பாறை தான். ஃபுல்லாகவே இதிலே வளர்ந்து காய்பட்டது. இது வந்து இந்த செடிக்கு வயசு வந்து 4 வயசாகுது. இந்த செடிகள் எல்லாருக்குமே வயசு வந்து 4 ஆகுது. ஸோ வந்து எல்லா செடியிலையும் பூக்களும் இருக்குது, காய்களும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, எல்லாமே பூ காய் தான். இப்படி பார்த்துட்டுங்க. எல்லாமே இந்த செடிகள் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். பாருங்கள், எல்லாமே பூ. இந்த பழம் வந்து ரெட்டிஷாக இருக்கும். N18 வந்து ரெட்டிஷாக தான் இருக்கும், ரெட் கலரு. இந்த கவருக்கு வந்து முக்கியத்துவம் என்னென்னா, இந்த கவர் வந்து நீங்கள் ஒரு 3 வருஷம் நீங்கள் கவர் மாற்ற வேண்டியதே கிடையாது. இது வந்து 33 சைஸ் கவரு. இந்த கவரோட திக்னஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். வெயிட் வந்து இது வந்து கிட்டத்தட்ட 70 கிலோவுக்கும் மேலே இருக்கும். இந்த பிளான்ட் வந்து 70 கிலோவுக்கு மேலே வெயிட். இந்த மணலோட வெயிட்டே இருக்கும். ஏன்னா இது மணல் மட்டும் இல்லை, பார்த்தீங்களா, மண்ணை பார்த்தீங்களாலே தெரியும். செம்மணல், சாணின்னா அந்த மாட்டு இது பார்த்தீங்களா, எல்லாமே இந்த மாதிரி உரங்கள் தான். இப்படி தான் போட்டு நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து அதே போல் இது ரம்புட்டான் மட்டும் இல்லை, மாமரங்களும் மாடி தோட்டத்துக்குன்னு பாருங்கள். எல்லாம் இந்த காய், பூ போடுற எல்லாமே இந்த மாதிரி பெரிய சைஸ் 33 சைஸ் கவர் தான். 33 சைஸ் கவரில் தான் நாங்கள் வளர்க்குறோம். இது ஃபுல்லாக மாடி தோட்டத்துக்கு தான். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்குமே இந்த மாமரமும் வரும், இந்த ரம்புட்டானும் வரும், எல்லாமே வரும். பார்த்துட்டுங்க. இனி பாருங்கள், இந்த மாமரங்கள் காய்ச்சிருக்கதையும் பாருங்கள். இந்த களப்பாடி மாங்காய், அதாவது மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி 33 சைஸ் கவர். அதாவது கவருக்கும் நிறைய முக்கியத்துவம் உண்டு. அந்த வகையில் தான் நான் இதை சொல்கிறேன். இந்த 33 சைஸில் ஒரு மாமரம் வச்சா அது எந்த மரம்னாலும் சரி. ஆனால் இது வந்து களப்பாடி மாமரம். பார்த்துட்டுங்க, ஒரு வீட்டில் இப்படி மாம்பழம் பறிக்கணும்னா எல்லாத்துக்கும் ஆசையாக தான் இருக்கும். பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வர சந்தேகம் தான், வெயிலில் வருமா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இது நேரப்பாறை. இது வந்து நமக்கு இங்கேயும், இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்னாலும் கிட்டத்தட்ட இப்போதைக்கெல்லாம் இந்த மார்ச் மாதமே 38 டிகிரி வருது டெம்பரேச்சர். அதுவும் பக்கத்துலேயே அவ்வளோ இந்த மலையும் பாறையும் தான். இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த மரங்கள் நல்லா தான் வரும். அதனால் வந்து அந்த கிளைமேட்டுக்கும் மாமரங்களுக்கும் ரம்புட்டானுக்கெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. பார்த்தீங்களா, இது வந்து களப்பாடி மாவு காய்களை பார்த்தீங்களா. இதுவும் மாடி தோட்டத்துக்கு தான். எல்லாமே மாடி தோட்டத்துக்கு உள்ள மரங்கள் தான். இந்த மாதிரி கவரில் நாங்கள் வச்சு வளர்த்துட்ருக்கோம். இது அவ்வளவும் மாடி தோட்ட ஆர்டர்களுக்கு மட்டும்தான். ஆனால் வீட்டு தோட்டத்துக்கு வேணும்னாலும் இதை வாங்கி நீங்கள் தரையில் வச்சுக்கலாம். தரையில் வைக்கும்போது இன்னும் அதிக அளவு வளரும். இதெல்லாம் வண்டியில் ஏற்றுறது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி ஏற்றுறோம், எப்படி இது பண்ணுறோன்னு அவ்வளோமே நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மரத்தை தூக்கிறதுக்கெல்லாம் எப்படி தூக்குறாங்கன்னு பாருங்கள். இந்த கவர் எவ்வளோ ஸ்ட்ராங்னு இதை பார்த்துடுங்க. கவர் கிளியாது, அதனால் நம்ம பாருங்க கவர் பாருங்க. இந்த செடியில் எவ்வளோ பூ காய் இருக்குன்னு அதை பார்த்துடுங்க.
பாருங்க ஆல்ரெடி ஒரு மரம் பாருங்க ஒரு மரம் ஏற்றியாச்சு பெரிய கவர். அடுத்தால 2ஆவது மரம் பாருங்க, அது எவ்வளோ பிஞ்சு, இன்னும் எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு பார்த்துங்க. இன்னும் காயெல்லாம் பத்திரமா பார்த்துக்க. உங்களுக்கு இந்த மாதிரி மரங்கள் தேவைன்னு மட்டும்தான் வேணும். மற்றபடி எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிடுவோம். நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். செடி உங்களுக்கு ரொம்ப சேஃபாக கிடைக்கும். உங்களுக்கு வேலைகள்னதே கிடையாது. எல்லாமே ரொம்ப ஈஸி. மற்ற எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.